நம்ம சூப்பரான நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ஆட்டாவில் பரோட்டா பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப இஷ்டமானது. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுவையான பரோட்டா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு தான். இது பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து நல்ல சப்பாத்தி மாவு எப்பயும் நம்ம பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 10 கார்லிக் வந்து உரிச்சு வச்சுருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ரொம்ப ஒரு மாதிரி தரன்னு தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி போட்டு நல்லா இதை சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபோர்க் ஸ்பூனில் பிசைஞ்சிங்க அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பிசைகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம கை வச்சு பிசைகிறப்ப பாருங்கள் நமக்கு ரொம்பலாம் நம்ம கையில் ஒட்டாது மாவு. பாருங்கள், நம்ம கையில் எப்படி ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுச்சு. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம இந்த பட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையும் நம்ம சேர்த்திடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மாவில் உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். இந்த பதத்துக்கு போதும். பாருங்கள், நம்ம எப்படி நல்லா வந்து கலந்தாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ மாவை இதை வந்து நம்ம சரியாக நம்ம எவ்வளோ ரவுண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு ஒரே மாதிரி சப்பாத்தி எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். 7 சப்பாத்தி வரும். இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுவோமோ அதே பதத்துக்கு இதை வந்து எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி ரவுண்ட்ஸ் வரல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு மூடி எடுத்து நல்லா அச்சு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த திக்னஸ் போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 7 சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கலந்து வச்சுருக்கிற இந்த பட்டர், அப்புறமா கார்லிக்கு, அப்புறமா கொத்தமல்லி தழைலாம் போட்டதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து இதில் அப்ளை பண்ணி விடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பட்டர் இதை வந்து நம்ம இதில் தேய்ச்சிட்டு அதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா சரியாக இருந்தது. நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்தது. இதை வந்து நல்லா நம்ம இப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கரெக்டான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த இதோட இதெல்லாம் இருக்குது.
இதை வந்து நம்ம சூப்பராக லைட்டாக நம்ம மாவு போட்டு நம்ம பருத்தி எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் பரோட்டா வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. நம்ம இப்போ தவா வச்சாச்சு பாருங்கள். இதில் லைட்டாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் பட்டர் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக போட்டாலே போதும். இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா பாருங்கள், நல்லா அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து உண்மையாலுமே மார்னிங் ஆகட்டும் இல்லை நைட்டு டின்னருக்கு ஆகட்டும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், சும்மா வெறுமனே கூட இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்டும் கொஞ்சம் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா ரொம்ப யம்மியாக இருக்கும். மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தியை நம்ம ஆர்டினரி அந்த பரோட்டாலாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக நம்ம இந்த சூடாக இருக்கும்போதே இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஆகிடும் நம்ம பரோட்டா. நாம் இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூடாக நம்ம சாப்பிட்றப்ப செம டேஸ்டியாக இருக்கும். கேர்டு கூடையும் எந்த பிக்கிள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேங்கோ பிக்கிள் இல்லை லைம் பிக்கிள் எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு ரொம்ப யம்மியான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது அப்படின்னு. தயிரும் கூட ஊறுகாயும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், யம்மியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.